أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா ஹாமீம் அஸ்-சஜ்தாவை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் 33வது வசனத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அதில் மிக அழகான ஒரு செய்தியை கூறுகின்றான். யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து பின்பு தானும் நற்செயல் புரிந்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று கூறுகிறாரோ அவரை விட அழகான சொல்லை சொல்பவர் யார், அவரை விட அழகான சொல்லை மொழிபவர் யார் என்ற இந்த விஷயத்தை தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கக்கூடிய இந்த தஅவா பணியினுடைய வசனங்களை நாம் நேற்றைய தினம் 4 வசனங்களை பார்த்தோம். சூரத்துன் நஹ்லில் இருந்தும், சூரா ஆலு இம்ரானில் இருந்தும், சூரத்துல் அன்ஆமில் இருந்தும், சூரத்துல் அஅராஃபில் இருந்தும் மொத்தம் 4 வசனங்களை பார்த்தோம். 4 வசனங்களும் தஅவாவை பற்றி பேசக்கூடியது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆழமான கருத்தை பற்றி அல்லாஹு தஆலா அதில் சொல்வதை நாம் பார்த்தோம். அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் பேசுகின்றான். யாரேனும் உங்களுக்கு தஅவா பணி அழைப்பை கொடுத்தால் அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹ்யீக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை அழைத்தால் நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போ அநேக மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், விருந்துக்கு அழைச்சா மறுக்கக்கூடாது தானே, விருந்துக்கு போயிடணும் தானே, அது ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு செய்கிற கடமை தானே. ஆம், அது சுன்னா, கண்டிப்பாக. இங்கு அல்லாஹு தஆலா இதை தஅவாவினுடைய விஷயத்தில் கூறுகின்றான். அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கமும் இந்த தீனின் பக்கம் உங்களை யாரேனும் அழைத்தால் அந்த அழைப்பிற்கு நீங்கள் மறுமொழி கொடுங்கள், நீங்கள் பதிலளியுங்கள். அதற்கு பதிலளிப்பது என்ன? அதில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடக்க நீங்களும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுங்கள் அன்று முதல் என்று சூரத்துல் அன்ஃபாலுடைய 24வது வசனத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று சூரா யூசுஃபில் நீங்கள் பார்க்கலாம். மிக ஆழமான ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா இங்கு குறிப்பிடுகின்றான். சூரா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பல முறை பல ஆங்கிளில் நாம் பார்த்திருக்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒரு இடம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது அவர்களுடைய அடுத்த கட்ட சோதனை. சிறு பிள்ளையிலிருந்து விற்கப்பட்டு அதை இன்னொருவர் வாங்கி அங்கு சென்று அந்த ராணியிடத்தில் ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாகி அங்கிருந்து சிறைக்கு சென்றது மிகப்பெரிய ஒரு சோதனை கட்டம். அந்த சிறை இவ்வாறு நான் ஹராமான காரியத்தில் ஈடுபடுவதை விட சிறந்தது என்று யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு முஃமினுடைய ஆழமான இடம். இப்போ அங்க போனதற்கு பிறகு முஸ்லிம் அல்லாத பலரை அங்கு காண்கிறார்கள். நல்லா கவனிங்க இந்த தஅவாவை. இது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தஅவா பணி செய்து விடுவது. எங்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கு தயக்கம் இல்லாமல் அந்த இடத்தில் அல்லாஹ்வை பற்றி, தீனை பற்றி எடுத்து வைக்கக்கூடிய இந்த முகாந்திரத்தை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இந்த இடத்தில் கற்றுத்தருகிறார்கள். அவர்களை சூழ்ந்து இருந்தவர்கள் எல்லாம் வெவ்வேறு விஷயங்களை பற்றி அவர்களிடத்தில் பேச, கனவுகளை பற்றி அவர்களிடத்தில் பேச, ஒவ்வொரு காரண காரியங்களுக்காக அவர்களிடத்தில் பேச, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் பேசுகிறார்கள். மா தஅபுதூன மின் தூனிஹி இல்லா அஸ்மாஅன் சம்மைதுமூஹா அன்தும் வஆபாஉக்கும் மா அன்ஸலல்லாஹு பிஹா மின் சுல்தான், எந்த விதமான அதிகாரமும் இல்லாத, உங்களுடைய முன்னோர்களும் நீங்களும் எந்த விதமான அதிகாரமும் இல்லாத சிலைகளுக்கா நீங்கள் பேர் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் அல்லாத இறைவனையா நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்களா பேர் வச்சுக்கிட்டீங்க. அவைகளுக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. நீங்களும் அப்படிதான் இருக்கிறீங்க, உங்களுடைய மூதாதியர்களும் அப்படிதான் இருந்தாங்க.
உண்மையான இறைவன் யார் என்பதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றேன். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ், ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் உண்மையான இறைவன். அல்லாஹ் ஒருவனிடத்தில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது, அவனே உண்மையான இறைவன். அவனுக்கே ஹிக்மத்தும் ஞானமும் நீதம் வழங்கக்கூடிய அதிகாரம் வழங்கக்கூடிய நேர்த்தியான தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் அவன் ஒருவனுக்கே இருக்கின்றது. இனில் ஹுக்மு இல்லா லில்லா, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் ஆட்சி அதிகாரம் இல்லை. அமர அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர நீங்கள் வேறு யாருக்கும் ஆபிதுகளாக இபாதத் செய்யக்கூடியவர்களாக அடியார்களாக இருந்துவிடக் கூடாது என்று அவன் உங்களுக்கு ஏவி இருக்கின்றான். ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் நிலையான நேர்த்தியான மார்க்கமாகும். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், என்றாலும் பெரும்பான்மையான மக்கள் இதை அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் செய்த தஅவாவை 4 வசனத்தில் வசனம் 36 வசனம் 40 வரைக்கும் அல்லாஹு தஆலா இந்த சப்ஜெக்டை பேசுறான். வந்தவர்கள் வேறு ஏதோ பேசுவதற்காக அவங்க விளக்கம் கேட்டது வெவ்வேறு விஷயத்தை பேச, ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை அப்படியே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அமர்ந்து கொண்டே தங்களுடைய நுபுவத் பணியை தஅவத் பணியை தங்களுடைய தௌஹீதை தப்லீக் செய்யக்கூடிய வேலையை சிறைச்சாலைக்குள்ளிருந்தும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி செய்ததை குர்ஆன் மிக அழகாக பெருமையோடு பேசி காட்டுகின்றது. இதே சூரா யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி காட்டிட்டாங்க. இப்போ இதே சூரா யூசுஃபினுடைய 108வது வசனத்திற்கு வந்தால் அங்கு ஆணித்தரமான தஅவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா செய்ய சொல்கின்றான். குல், நபியே நீங்கள் கூறுவீராக, ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய ஒரே ஒரு பாதை. இது ஆணித்தரமான தஅவா, அப்படி இப்படி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இல்லை. குல் ஹாதிஹி சபீலி, இது என்னுடைய ஒரே ஒரு பாதை. அதுஉ அலா பஸீரத்தின் அன வ மனித்தபஅனி, நான் உங்களை அழைக்கக்கூடிய ஒரே ஒரு பாதை. இந்த பாதைக்கு யார் வருவீர்களோ அலா பஸீரத்தின், அவர்கள் தெளிவானதின் மீது இருப்பீர்கள். பஸீரா என்றால் அகப்பார்வை. உங்களுடைய கண்களால் பார்ப்பதெல்லாம் தெளிவல்ல, உங்களுடைய உள்ளத்தை கொண்டு நீங்கள் காண வேண்டும். அப்போதான் உங்களுக்கு ஹலால் எது ஹராம் எது என்பது தெரியும். உங்களுக்கு தவறியது சரியது என்பது தெரியும் வேண்டுமானால் உங்களுடைய உளப்பார்வை உங்களுக்கு திறக்கப்பட வேண்டும். அது எங்க இருக்குன்னா அது இஸ்லாத்துல மட்டும்தான் இருக்கு. அது அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதில் தான் இருக்கிறது. அது முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருப்பதில் தான் இருக்கிறது. குல் ஹாதிஹி சபீலி அதுஉ அலா பஸீரத்தின், நபியே நீங்கள் கூறுவீராக, இது என்னுடைய ஒரே ஒரு பாதை. இந்த பாதைக்கு யார் வருவீர்களோ அலா பஸீரத்தின், அது தெளிவின் மீது நீங்கள் இருப்பீர்கள். இப்போது நானும் என்னை பின்பற்றியவர்களும் இந்த தெளிவின் மீது தான் இருக்கிறோம். அன வ மனித்தபஅனி, நானும் என்னை பின்பற்றியவர்களும் இந்த தெளிவோடு நாங்கள் இருக்கிறோம் என்று நபியே நீர் கூறுவீராக. வசுப்ஹானல்லாஹி வமா அன மினல் முஷ்ரிகீன், அல்லாஹு தஆலா தூய்மையானவன், அவன் தூய்மையானவன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். நீங்கள் இணை வைக்கக்கூடிய இணை துணைகளிலிருந்து அல்லாஹு தஆலா விலகியவன், நான் இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து விலகியவன் ஆவேன் என்று நபியே நீர் கூறுவீராக என்று சூரா யூசுஃபினுடைய 108வது வசனம் கூறுவதை நீங்கள் பார்க்கலாம். இதே போன்று சூரா தாஹாவில் அல்லாஹு தஆலா மிக நுட்பமான ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றான். ஃபிரௌனை பற்றி குர்ஆன் எங்கெல்லாம் பேசுகின்றதோ படிப்பவர்களுக்கு ஃபிரௌனின் மீது வெறுப்பு வரக்கூடிய அளவிற்கு அவன் செய்த அட்டூழியங்களை பற்றி பேசியிருக்கின்றது. அவன் அவ்வளவு அநியாயக்காரனாகத்தான் இருந்தான், அவன் அவ்வளவு கொடுங்கோலானவனால் தான் இருந்தான். அவனுடைய சர்வ அதிகாரத்தில், அவனுடைய கொடுங்கோன்மை ஆட்சியில் அதை பற்றி குர்ஆன் சிலவற்றை எடுத்து பேசியிருக்கின்றது. படிப்பவர்களுக்கு ஃபிரௌன் எவ்வளவு மோசமானவன் என்பதை புரிந்து கொள்ளும்படி இருக்கின்றது. இந்த இடத்திலும் அல்லாஹு தஆலா தஅவாவினுடைய தன்மையை பேசுறான் பாருங்க. நீங்கள் இருவரும் ஃபிரௌன் இடத்தில் செல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்விருவரையும் அல்லாஹு தஆலா ஃபிரௌன் இடத்தில் சென்று தஅவா பணி செய்ய சொல்கின்றான். இப்போ ஃபிரௌன் மோசமானவன், ஃபிரௌன் கடுமையா பேசுறவன், ஃபிரௌன் பெருமையோடு பேசுறவன், ஃபிரௌன் அலிச்சாட்டியத்தோடு பேசுறவன். யார் பேசினாலும் காதுல கேட்க மாட்டான். அவன் பேசுவதுதான் சட்டம்,
அவன் பேசுவதுதான் எல்லோரும் அடிபணிய வேண்டும் என்று நினைப்பான். இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் தஅவா எப்படி செய்ய வேண்டும் என்ற இந்த தன்மையை அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புகின்றான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா, ஃபிரௌனிடத்தில் நீங்கள் சென்று அன்போடு மிருதுவோடு நளினத்தோடு நீங்கள் தஅவா பண்ணி செய்யுங்கள். யாருக்கிட்ட? ஃபிரௌன் கிட்ட. நீங்கள் இருவரும் நளினத்தோடு பேசுங்கள், மிருதுவாக பேசுங்கள், மெல்லினமாக பேசுங்கள். கௌலல் லையினா, அவன் அவசரப்படுறான், நீங்க அவசரப்பட்டு பேசாதீங்க. அவன் கோவப்படுறான், நீங்க கோவப்பட்டு பேசிடாதீங்க. அவன் திட்டுறான் அதட்டுறான்னு சொல்லிட்டு நீங்க கச்சாமுச்சான்ற வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்கள் செய்யக்கூடியது உன்னதமான பணி, தஅவா பணி. அல்லாஹ்வின் பக்கம் அவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். நீங்கள் இருவரும் கௌலல் லையினா, நல்ல சொல்லை நீங்கள் கையாளுங்கள். இப்படி செய்வதினால் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா, ஒன்று அவன் உங்களுடைய உபதேசத்தின் பக்கம் திரும்பி வரலாம், அல்லது அல்லாஹ்வை அவன் அஞ்சலாம். இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று நடக்கலாம். நீங்கள் அவனுக்கு நல்ல சொல்லையே, நளினமான சொல்லையே, மிருதுவாக நீங்கள் பேசுங்கள் என்ற இந்த தஅவா பணியை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூரா தாஹாவில் 44வது வசனத்தில் சொல்லிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இதை தவிர இன்னும் தஅவாவை பற்றி சில வசனங்கள் குர்ஆன் பேசுகின்றது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.